ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய சாங்ஸ் பத்தின வீடியோஸ் பேசியிருக்கோம். படங்கள் பத்தின வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது, நெறைய பாடல்கள் டே பை டே வந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம பார்க்குறோம், என்ஜாய் பண்றோம். இருந்தாலும் நம்மளோட மனசுல நிக்கிறது, கிட்டத்தட்ட 80கள்ல வந்த பாடல், 90கள்ல வந்த பாடல், இதுதான் நம்மளோட மனசுல நிக்கும். ஆனா, அந்த பாடல்கள வச்சு தான் இப்ப வரக்கூடிய பாடல்கள எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நெறைய பேர் அப்ப பொறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்ப அந்த பாடல்லாம் உங்களுக்கு நியூ அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நெறைய காப்பி பேஸ்ட் ஆகி தான் இங்க வருது அப்படின்றது நம்மள நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அப்படி காப்பி பேஸ்ட் ஆகி வரக்கூடிய சாங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சாங்ஸ் மட்டுமா காப்பி பேஸ்ட் பண்றாங்க? ட்ரெஸ்ஸ கூட காப்பி பேஸ்ட் பண்றாங்க. நம்மளே நெறைய சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 60கள்ல அதாவது 80, 90 கிடையாது. 60கள்ல ஹீரோயின்ஸ் போட்டுட்டு இருந்த அந்த பட்டியாலா பேண்ட், எம்ஜிஆர் போட்டுட்டு இருந்த அந்த லெக்கின் பேண்ட்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எதுவுமே நமக்கு வந்ததுக்கு அப்புறமா புதுசா ட்ரெண்டிங் ஆவல. அவங்க போட்டு முடிச்சது தான் இப்போ திரும்பவும் ரீகலெக்ஷன் சொல்லிட்டு ட்ரெண்டிங்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே பழச வச்சு தான் புதுசே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. அது எல்லாத்தையும் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்டா நாம பார்க்க போறது நேருக்கு நேர் படம். இந்த படம் வந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997ல இந்த படம் வந்திருக்கு. விஜயோட முதல் படம், சூர்யாவோட முதல் படம் அப்படின்லாம் நாம சொல்லுவோம். சிம்ரனுக்கு இது முதல் படம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்துல விஜய், சூர்யா, சிம்ரன், கௌசல்யா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் 90s கிட்ஸுக்கு பயங்கரமான ஃபேவரட் சாங்ஸ்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்தது 1997ல. இந்த படத்துல விஜய் அண்ட் கௌசல்யா ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க. துடிக்கின்ற இதயம் தும்மலை போல எப்ப வரும் என்று யார் கண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். சோ இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் தேவா. ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக்கை நீங்க கேளுங்க. ஸோ இந்த மியூசிக்கை கேட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்ற ஒரு ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். எஸ், இதே மியூசிக்கை 2000த்துல வெளியான குஷி படத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்த சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட அப்படின்னு ஒரு சாங் வரும். விஜய் அண்ட் ஜோதிகா பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டரும் தேவா அவர்கள் தான். சோ இங்க யூஸ் பண்ண அதே மியூசிக்கை தூக்கி குஷி படத்துல அந்த பாட்டுல யூஸ் பண்ணிருக்காரு. பாத்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அடுத்ததா 1998ல வெளிவந்த படம் விஜய் அண்ட் கௌசல்யா நடிச்சது பிரியமுடன். பிரியமுடன் படத்துல பூஜாவா பூஜாவா அப்படிங்கிற சாங் விஜய் அண்ட் கௌசல்யா பண்ணிருப்பாங்க. இந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலைவனத்துல தான் மேக்சிமம் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பாலைவனத்துல ட்ரெயின் மியூசிக் போட்டிருப்பாங்க. இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டரும் தேவா தான். இப்போ இந்த மியூசிக் கேட்டீங்கல்ல, இதே மியூசிக்க 2001ல வெளிவந்த பூவெல்லாம் உன்வாசம் படத்துல ஜோதிகாவை தேடி அஜித் ஜீப்ல போவாரு, ஜோதிகா ட்ரெயின்ல போவாங்க. அப்போ வித்யாசாகர் இதே மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ ட்ரெயின் சாங்ல ட்ரெயின் மியூசிக் வர்றது ஓகே, பட் பாலைவனம் சாங்ல எப்படி ட்ரெயின் மியூசிக் வரும் அப்படின்னு தானே எல்லாரும் யோசிக்கிறீங்க. அதுதான் நம்ம மியூசிக் டைரக்டர்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாயாஜாலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேவா அதில் யூஸ் பண்ணதை வித்யாசாகர் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சாங்ஸை மட்டுமா காப்பி பேஸ்ட் பண்றாங்க? இல்ல, காஸ்டியூமையும் காப்பி பேஸ்ட் தான் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் விஜயோட படம் பத்தி ஒன்று பேசியிருந்தோம். அதாவது நேருக்கு நேர் படம் பேசியிருந்தோம். அதுல விஜய் அண்ட் கௌசல்யா துடிக்கின்ற இதயத்தை அந்த சாங் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன அந்த மியூசிக்கை காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா அதே சாங்ல கௌசல்யா பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு டாப்பும் பிளாக் கலர்ல ஒரு பேண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காஸ்டியூம் தான் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு இல்ல, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங். அதுல சிம்ரன் நிறைய காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. பட் குறிப்பா இந்த காஸ்டியூமை போட்டுதான் எல்லாரும் ரீல்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அதே எல்லோ கலர் டாப், அதே பிளாக் கலர் பேண்ட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ அங்க இருந்துதான் இங்க வந்திருக்குன்றது இப்ப புரியுதா? அடுத்ததா 2001ல வெளியான ஸ்னேகா அண்ட் தருண் இவங்களோட படம் காதல் சுகமானது.
காதல் சுகமானது அப்படின்னாலே எல்லாரோட ஞாபகத்துக்கும் வரக்கூடிய ஒரே பாடல் சொல்லத்தான் இனிக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. இந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் நிறைய 90s கிட்ஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க. முக்கியமா 90s கிட்ஸ்ல ஃபீமேல் வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து லவ்வர் சொல்லாம அப்படியே வந்து சைலண்டாலாம் இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அதனாலே வந்து வேற வேற லைஃப்ல எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அந்த டைமிங்லயும் சரி, இந்த டைமிங்லும் சரி, இந்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். இதுலயும் ஸ்னேகாவோட காஸ்டியூம்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்னேகா காஸ்டியூம்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸ்னேகாவோட காஸ்டியூம் டிசைனர் வந்து மேக்ஸிமம் அவங்களோட ஓன் சிஸ்டர் தான் எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. அதனால 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். டி நகர் பக்கம் போனீங்கனாலே ஸ்னேகா சுடிதார், ஸ்னேகா பட்டுப்புடவை, ஸ்னேகா ஷாலு அப்படின்ற மாதிரி தான் விற்கும். ஸ்னேகா லெகங்கா கூட வித்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்னேகாக்கும் சரி, ஸ்னேகாவோட சாங்ஸுக்கும் சரி, ஸ்னேகாவோட டான்ஸுக்கும் சரி, ஸ்னேகாவோட ட்ரெஸ்ஸுக்கும் சரி ஃபேன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. அந்த வகையில 2001ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆனதுதான் காதல் சுகமானது. ஸோ இந்த பாட்டுல ஸ்னேகா வந்து நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா லைட் ப்ளூல ஒரு சுடிதார் போட்டு பிரெஞ்சு பிளாட் ஹேர் ஸ்டைல் போட்டிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு பெரிய லான்ல ஒரு ஸ்டெப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்துட்டு ஸ்னேகா வாய் அசைக்கிறதே சிங்கே ஆகாது. ஸோ சித்ரா அம்மா வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் சிங்கே ஆகாது. ஒரு மாதிரி நான் சிங்க்ல போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஃபுல்லாவே வந்திருக்கும். ஏன்னா அது வந்து லாங்குவேஜ் தெரியாம அப்போ வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அதுல அந்த லைட் ப்ளூ சுடிதார் போட்டுட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சுடிதார, அதே டான்ஸ், அதே லொகேஷன்ல, அதே ஸ்னேகாவோட படத்துல இன்னொரு பாட்டுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2002ஆம் ஆண்டு வெளியான புன்னகை தேசம் படத்துலயும் ஸ்னேகா தான் இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மழையே ஓ மழையேன்னு ஒரு பாட்டு வரும். ஸோ இந்த பாட்டு வந்து 90s கிட்ஸ் எல்லாம் ஆனுவல் டேல டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த சாங் யூஸ் பண்ணுவாங்க. மழையே ஓ மழையே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல காதல் சுகமானதுல யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த லைட் ப்ளூ சுடிதாரு, அதே லானு, அதே டான்ஸ், அதே ஸ்டெப்பு. ஸோ இதே சாங்ல அதையும் யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஸ்னேகாவோட ட்ரெஸ் மட்டுமா மாத்தி போடுறாங்க, கூட ஆடக்கூடிய குரூப் டான்சர் ட்ரெஸ்ஸையும் மாத்தி மாத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? பட் காலங்காலமா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பட் நாம நோட் பண்ண விஷயம் என்னன்றதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இப்ப இந்த ப்ளூ சுடிதார 2 பாட்லயும் ஸ்னேகா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளிப்பையே எடுத்து இந்த சாங்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. பட் ஸ்னேகாவை தாண்டி குரூப் டான்சர்ல ஒருத்தவங்களை வந்து ரொம்ப போக்கஸ்ல காட்டியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ப்ளூ கலர்ல சோலி மாதிரி போட்டிருப்பாங்க ஷால் வச்சு. இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஞாபகம் வருது. 2001ல வெளியான ஆனந்தம் படத்துல அதே ஸ்னேகா பாத்தீங்கன்னா அப்பாஸ் கூட சேர்ந்து பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் சொல்லி ஒரு பாட்டு வந்து பயங்கரமான ஒரு வைரலான சாங் அது. சோ அந்த பாட்டுல இந்த ப்ளூ சோலியை வந்து ஸ்னேகா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் 2002ல வெளியான அந்த புன்னகை தேசம் பாட்டுல ஸ்னேகா கூடவே ஆடுறாங்க. ஸ்னேகா பல்லாங்குழியில போட்ட அந்த ட்ரெஸ்ஸை இவங்க இதுல போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நம்ம ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பார்த்தா நிறைய மியூசிக் ரிப்பீட்டடா தான் இருக்கும். நிறைய லிரிக்ஸும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா தான் இருக்கும். இது மட்டுமா ரிப்பீட்டடா இருக்கு, இன்னும் மைனூட்டா பார்க்கும்போது தான் தெரியுது காஸ்டியூமும் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்றது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது சாங் பாக்குறப்போ அது உங்களுக்கு பழைய டச் இருக்கா மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காம அதை பத்தி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.